இன்னைக்கு நாம எங்கேயாவது புதுசா ஒரு இடத்துக்கு போகணும்னா உடனே ஒரு ஸ்மார்ட் போனை எடுத்து கூகுள் மேப்பை ஆன் பண்ணிடுறோம். செயற்கைக்கோள் உதவியோட வேலை செய்கிற இந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் இல்லைன்னா இன்னைக்கு உலகமே ஸ்தம்பிச்சிடும். ஆனால் எந்த ஒரு செயற்கைக்கோளும் நவீன கருவிகளும் இல்லாத பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான சாதனையை நினைச்சா இன்னைக்கும் உலக விஞ்ஞானிகளுக்கே தலை சுத்துது. இந்தியாவோட வரைபடத்தை எடுத்துக்கிட்டு வடக்கே இமயமலையில் இருக்கிற கேதார்நாத் கோவிலில் இருந்து ஒரு நேர்கோட்டை கீழே வரைஞ்சிங்கன்னா அது தெலுங்கானாவில் உள்ள காளேஸ்வரம், ஆந்திராவில் உள்ள ஸ்ரீகாளஹஸ்தி, தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், சிதம்பரம் நடராஜர், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர், கடைசியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்னு சரியா 7 பழமையான கோவில்களை இணைக்கும். கேதார்நாத் கோவிலில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வந்து முடிகிறது. ஆச்சரியம் என்னன்னா அந்த அத்தனை கோவில்களும் துல்லியமாக 79 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை அப்படிங்கிற ஒரே புவியியல் நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறதே கஷ்டம். இதில் காடு, மலை, நதி, கடல்னு பல 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வெவ்வேறு மாநிலங்களில் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் எப்படி இவ்வளவு துல்லியமாக ஒரே நேர்கோட்டில் இந்த கோவில்களை கட்டினாங்க? பூமியின் சுழற்சி, காந்த விசை மற்றும் ஆஸ்ட்ரானமி அதாவது வானியல் சாஸ்திரத்தை பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கரைச்சி குடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு தீர்க்க முடியாத அறிவியல் விந்தையாகவே இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற பிரமிடுகளையும் கட்டடங்களையும் பார்த்து ஆச்சரியப்படுற நம்ம மண்ணில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான அறிவியலை பலருக்கும் கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டோம்.